ஹலோ ஆல், ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். ரொம்ப நாள் கழிச்சு நான் உங்களை ஒரு லாங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். போன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி என் ஃப்ரெண்டு மேரேஜ்க்கு போயிட்டு நாங்கள் வீட்டுக்கு ரிட்டர்ன் வர்றப்போ இந்தளவுக்கு வேலை நடந்து முடிஞ்சிருந்தது. ஸோ உள்ள பெட்ரூமில் வந்து கபோர்ட் செய்ய சொல்லியிருந்தோம். அண்ட் வெளியே வந்து ஹால்லேயும் வந்து டிவி செய்ய சொல்லியிருந்தோம். நீங்கள் கேட்பீங்க, ஏன் ரெடிமேடாக வாங்கி வச்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு. பட் ரெடிமேடாக நாங்கள் போய் பார்த்தோம், எங்களுக்கு எதுவுமே அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஷெல்ஃப்ஸ் எல்லாமே வந்துட்டு ஸோ கபோர்டும் ஆகட்டும் நாங்கள் வந்து செஞ்சுக்கிட்டோம். எங்களுக்கு எப்படி உள்ள ஷெல்ஃப் எல்லாம் வேணும்னு சொல்லி செஞ்சாச்சு. டிவி யூனிட்டு அப்படியே செஞ்சு கையோட முடிச்சிட்டோம். இந்த கபோர்டெல்லாம் ஒர்க் பண்ணதில், அந்த வுட் ஒர்க் பண்ணதில் டஸ்டெல்லாம் வந்து அங்கங்கே அக்யூமுலேட் ஆகிருச்சு. அது ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி நான் எடுத்து வச்சுருந்தேன். கிச்சன் க்ளீன் பண்ணுறப்போ நாங்கள் வந்து இந்த ட்ராயர் மேட் முன்னாடி அப்போது ஆர்டர் போட்டு வாங்கி வச்சுருந்தோம். ஸோ இந்த டைம் க்ளீனிங் ஃபுல்லாக முடிச்சுட்டு ட்ராயர் மேட் போட்டு அரேஞ்ச் பண்ணிட்டோம். ட்ராயர் மேட்டு போடுறப்போ அது ஒரு மாதிரி ஜாலியாக நல்லா போச்சு. ஸோ கிச்சனுக்குள்ளே திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இந்த கபோர்டில் வச்சு ட்ராயர் மேட்லாம் போட்டு முடிச்சுட்டு அப்புறம் கொண்டு போய் திருப்பி கிச்சன்லேயே நான் வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டேன். வந்து கொஞ்சம் முன்னாடியே கம்ப்ளீட் பண்ணியிருந்துருக்கணும் தான், பட் அப்போதைக்கே முடியலை. ஸோ இப்போ வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் பண்ணியாச்சு. திங்ஸ் வாங்கிறதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தோன்னா இந்த டஸ்ட் வர்றது அதெல்லாம் அவ்வளோவா தெரிஞ்சிருக்காது. பட் திங்ஸ் எல்லாம் வாங்கினதுக்கப்புறம் இந்த கப்போர்டு செய்கிற வேலை தான் பெரிய வேலையாக போயிடுச்சு. எல்லா இடத்துலையும் அந்த டஸ்ட்டு பட்டு ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக திருப்பி க்ளீன் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த கபோர்ட்ஸில் வந்துட்டு ஒரு சைட் டோரில் வந்துட்டு எனக்கு லாங் மிரர் வேணும்னு நான் ப்ரேயராகவே முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ அதுவும் வாங்கி அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ ஹால் இந்த மாதிரி தான் டிவி யூனிட் வந்துருந்தது. அண்ட் பெட்ரூமில் வந்து கபோர்ட்ஸ் இப்படி தான் இருந்தது. அண்ட் இந்த கபோர்ட்ஸில் நாங்கள் வந்து ஹேண்டில்ஸ் எப்படி வேணும், எங்களுக்கு நாப் வேணுமா, ஷீட்ஸு, அந்த டிவி யூனிட்டுக்கு அவுட் மைக்கா எந்த மாதிரி ஷீட் எந்த கலரில் வேணும் எல்லாமே நாங்கள் சூஸ் பண்ணி கொடுத்துருந்தோம். அந்த மாதிரி தான் வந்திருந்தது. ஸோ அதை முடிச்சுட்டு கையோடவே வந்துட்டு எங்கள் ரொட்டீன்லேருந்து ஒரு சின்ன குட்டி பிரேக் தான் இது. நாங்கள் வந்துட்டு ஒரு பிளேஸ்க்கு போயிருந்தோம். ஸோ அது என்ன பிளேஸ்ன்னு நீங்களே ஒரு குட்டி கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், நாங்கள் சிறுமலை தான் விசிட் பண்ணியிருந்தோம். அங்கே போகிறப்பே அந்த ஹில்ஸோட வியூ அவ்வளோ நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் போனதுமே இப்படி ஒரு வியூ பாயிண்ட் தான் போயிருந்தோம். அங்கே போயிட்டு ரெகுலராக பண்ணுற வேலை தான் ஃபோட்டோஸ் எல்லாம் ஜம்மி எடுத்துகிட்டு ஹில்ஸ் எல்லாம் நல்லா வேடிக்கை பார்த்து அந்த ரூமுக்கு வந்து செக்இன் பண்ணிட்டோம். ரூம்ஸ் ரெசார்ட் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா ஃபாரஸ்ட் ஏரியா எல்லாம் சுற்றியுமே வந்துட்டு அங்கே ரெசார்ட்டுன்னு சொல்கிறப்போ ஆம்பியன்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த வாக் த்ரூ ஏரியாவே வந்துட்டு நல்லா இருந்தது. ரூம் வந்து நாங்கள் ஈவினிங்கே செக்இன் பண்ணிட்டோம். ஸோ சாட்டர்டே கிளம்பணும். சாட்டர்டே சண்டே மட்டும்தான் ட்ரிப். அதுக்கப்புறம் நாங்கள் சண்டே ஈவினிங் கிளம்பிட்டோம். ஸோ சாட்டர்டே செக்இன் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட் அப்படியே போயிடுச்சு. சும்மா விளாண்டுட்டு பேசிக்கிட்டு கலாய்ச்சிட்டு ஜாலியாக போயிருந்தது. நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திரிச்சு இந்த மலை மேலே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. ட்ரெஸ் பண்ணி நாங்கள் கிளம்பி வந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கைலைன். இதில் வந்து நிறையவே ஆக்டிவிட்டீஸ் இருந்தது. ஸோ என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து சரி நான் வந்து சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நான் பண்ணதே இல்லைன்னு சொல்லிட்டு, அவருக்கு வந்து ஒரு ஆசை நம்ம எங்கேயாவது டைம் கிடச்சப்போ இந்த மாதிரியெல்லாம் பண்ண சொல்லி என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக இந்த பிளேஸை நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம். வர்றப்போ எனக்கு எப்படி சொல்ல ரொம்ப ஐடியா இல்லை. சரி நம்ம
ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுவோம். அவங்க ரொம்ப சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஹஸ்பண்ட் வந்து சரி போய் ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லி, சரி ஓகே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இந்த அளவுக்கு பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாமே நல்லா இருந்துச்சு. கீழே ஃபர்ஸ்ட் வந்து அந்த அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கீழே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் ஏறி திருப்பி மேலே போய் பண்ணணும். அதுதான் எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. இந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறப்ப தான் எனக்கு செம பயமாக போயிடுச்சு. ஸோ நான் வந்து ஃபாஸ்ட்டாக இது பண்ணதுனால எனக்கு ரொம்ப பயமாக போயிடுச்சு. அங்கே போய் இடிச்சு கீழே கிணம் விழுந்துருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை முடிச்சுட்டு சேஃபாக தான் லேண்ட் ஆனேன். சேஃபாக லேண்ட் ஆகிட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு இந்த பர்மா பிரிட்ஜு கீழே வந்து வாட்டர் இருந்துச்சா, இது வந்து ஷேக் ஆகிட்டே இருந்தது. நாங்கள் போயிட்டு ரிட்டன் வேறு வரணும். ஸோ எனக்கு சூப்பராக இருந்தது. அது கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த சைக்கிளிங் பண்ணியிருந்தோம். எனக்கு பிடிச்ச எல்லா ஆக்டிவிட்டீஸ்லேயுமே இது வந்து ரொம்ப பிடிச்சது. வாட்டர் மேலே சைக்கிள் பண்ணுறது. அப்படி ஒரு கயிறு தான் கட்டி விட்டுருந்தாங்க. அதிலலாம் சைக்கிள் பண்ணுறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஒரு மாதிரி ஜாலியாக போச்சு. ஏன்னா சின்ன வயசில் நம்மளாம் சைக்கிள் ஓட்டலாம், அந்த மெமரிஸ் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. இங்கே வந்துட்டு ஹஸ்பண்ட் தம்பி எல்லாம் வந்து கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. திவ்யா பார்த்து செப்பலை பார்த்து பிடிச்சிக்கோ, தண்ணியில் கிணக்கீழே போட்டுறாது அப்படின்னு சொல்லிட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இங்கே வந்து இதுக்கு பேர் என்ன, ஆர்க்கரின்னு தான் நினைக்கிறேன். பட் தப்பாக இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கேமை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். இங்கே கிட்ஸ்க்கு வந்துட்டு எப்படின்னா, நாங்கள் பண்ண ஆக்டிவிட்டீஸ்லேயே அவங்களுக்கும் ஒரு குட்டி குட்டியாக நான் வந்து அந்த ரோப்பில் மேலே கட்டி நடந்துட்டு இருந்தேன். அந்த மாதிரி உங்களுக்கு சும்மா தரையிலேயே அந்த மாதிரி இருந்தது. அது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பக்கம் அடுத்த பிளேஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் வந்து சொல்லிட்டாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு பழைய ஃப்ரெண்டு இருக்காங்க, நான் அவங்க தோட்டத்துக்கு போயிட்டு வர்றேன், நீங்கள் நெக்ஸ்ட்டு வேறு என்ன பிளேஸ் இருக்குது அது பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் பார்த்துட்டு இருந்தார். நாங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு கொஞ்சம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த பாப்பா பாருங்க, அவள் வாங்கின ஸ்நாக்ஸ்லாம் த்ரூன்னு கேட்டு கொஞ்சமாக குடிச்சு திக்கி அப்படின்னு கேட்டதுனால அவள் வந்து சின்ன பீஸ், ரொம்ப குட்டி பீஸ் தான் கொடுத்துருந்தா. அதை பார்த்து அங்கேருந்து சாப்பிட்டு நாங்கள் கிளம்பிட்டு இங்கே வந்து முருகர் கோயிலுக்கு வந்தோம். கோயில் மலை மேலே இருந்தது அந்த கோயில். ஸோ இப்படி தான் இதுக்கு வந்து ப்ராப்பரான ஸ்டெப்ஸ் கிடையாது. எத்தனையோ ஸ்டெப்ஸ் சொன்னாங்க, இப்போ வந்து மறந்துருச்சு. இந்த ஸ்டெப்ஸை ஏறி மேலே அங்கே போகிறப்ப அந்த வியூ சூப்பராக இருந்தது. இதுதான் வந்து அந்த கோயில். இப்படி ஒரு ஷீட்டு கடியில் தான் சாமி இருந்தாங்க. ஸோ அங்கே போய் நாங்கள் பார்த்துட்டு அங்கே மேலே ஏறி பார்த்தா எனக்கே வந்து கஷ்டமாக இருந்தது. எப்படி இந்த ஸ்கூல் குழந்தையெல்லாம் ஏறினாங்க தெரியல. போய் நாங்கள் மேலே போய் சாமி கும்பிட்டு சரி கொஞ்சம் தூரம் அங்கிட்டு போவோம் அந்த வியூ பாயிண்ட்டுக்குன்னு போய் பார்த்தா இங்கே அந்த குழந்தைங்க இருந்தாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியமாக போயிடுச்சு. எனக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஏறுறதுக்கு, இவங்க எப்படி ஏறி இருப்பாங்கன்னு. அவங்களுக்கு ஏதோ ஸ்கூலில் அங்கே வந்து கேம்ப் போல். ஸோ பிள்ளைய வந்திருந்தாங்க, என்னை விட அவ்வளோ குட்டி குட்டி பிள்ளைங்க, அவங்கெல்லாம் ஏறி வந்திருந்தாங்க. பட் வர்த்துங்க அங்கேருந்து வியூ பார்க்குறதுக்கு வந்துட்டு செம்மையாக இருந்தது. திருச்சியிலேருந்து தான் ஏதோ ஒரு ஸ்கூல்லேருந்து இங்கே வந்திருக்காங்க போல. அங்கேருந்து அப்புறம் அந்த மலை மேலேருந்து கீழே நாங்கள் பார்த்தோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கீழே பார்க்குறப்ப அந்த வழியே தெரிஞ்சது எங்களுக்கு. அந்த ஸ்டெப்ஸ் இல்லைனாலும் அப்படியே சின்னதாக ஸ்டெப்ஸ் இருந்தது. அப்படியே இறங்கி வந்துட்டோம். அதை முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் கையோட வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.